இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 2 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. எல்சிஎம் எஸ்சிஎஃப் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நமக்கு குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 ஹெட்டிங் இருக்கும் சரிங்களா. ஒன்று வந்து வகை கணக்குகள் தியரி ப்ராப்ளம்ஸ், இன்னொன்று வந்து கடைசி ஹெட்டிங் வந்து பிற கணக்குகள். அதர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேவா. இந்த வகை கணக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். வகை கணக்குகள்னா வேற ஒன்றும் இல்லை, கொஸ்டின் வந்து ரொம்ப தியரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 4-5 லைன் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நமக்கு எல்சிஎம்மா ஹச்சிஎஃப்ஆ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இது வேற ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது கொஸ்டின்ல வந்து அதிகபட்ச மிகப்பெரிய மிக நீளமான இந்த மாதிரி வார்த்தைலாம் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி வார்த்தைலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மீப்போவா வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதை தவிர்த்து இதுல வந்து கொஸ்டின் இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். இந்த வார்த்தைலாம் வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது எதுவுமே வராமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுல மேக்சிமம் கொஸ்டின் வந்து என்ன இருக்கும்னா வட்ட வடிவ பாதை, வட்ட வடிவ மைதானத்தில், அதுக்கப்புறம் 2வது அலைபேசி, 3வது வந்து டிராஃபிக் லைட். இந்த மாதிரி வார்த்தைலாம் வரும் சரிங்களா கொஸ்டின்ல. நீங்க இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்ச மிகப்பெரிய மிக நீளமான இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா ஹச்சிஎஃப். இது எதுவுமே வரல அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சம்மு பார்க்கணும் உங்களுக்கு நல்லா புரியும். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். கொஞ்சம் ரிப்பீட்டடா நம்ம சம்மு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள். இதெல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா 6th டேர்ம் 2ல வந்து இந்த இதெல்லாம் இருக்கும் ஓகேவா. சம் பாத்தீங்களா, தியரி மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். காலையில 5 மணிக்கு வந்து இந்த 4 போன் வந்து என்னன்னா ஒரே மாதிரி ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலை 5 மணிக்கு சரிங்களா. அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும் ஃபர்ஸ்ட் வந்து 15, 20, 25, 30 இந்த கேப்ல வந்து போன் வந்து ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காலையில 5 மணிக்கு எல்லாம் ஒன்னா ஒழிச்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எப்போ ஒன்னா ரிங் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்பாங்க சரிங்களா. இதுல அதிகபட்ச மிகப்பெரிய மிக நீளமான எதுவுமே வரல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுதான் இங்கிலீஷ்ல போட்டிருப்போம். என்னென்ன நம்பர் இருந்துச்சு, 15, 20, 25, 30. 15, 20, 25, 30 சரிங்களா. அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே 5 மினிட்ஸ் கேப்பு. 15, 20, 25, 30 ஓகே. எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்கன்னா மினிட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன், காலையில 5 மணிக்கு எல்லாமே ஒன்னா ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன டேபிள் போடலாம், 5 டேபிள் போடலாம். 5 டேபிள் போட்டா 3, 4 5 20, 5 5 25, 6 5 30. அடுத்து திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1 3 3, 4 5, 3 6. அடுத்து திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1 2 5 1 ஓகேவா. இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே போகாது. அப்போ எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. நமக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 5 × 3 × 2 × 2 × 5. I 2 10, 5 3 30 × I 2 10. அப்போ 300 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதில் எல்லாத்துலேயும் பாருங்களேன், மார்னிங் 11 PM, மார்னிங் 10, நைட்டு 10, நைட்டு 11 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்திருக்கிறது நிமிடம், மினிட்ல இருக்கு. நீங்கள் ஹவருக்கு மாற்றணும். ஹவருக்கு மாற்றணும்னா வேற ஒன்றும் இல்லை, என்ன வந்திருக்கோ அதை 60ஆல டிவைட் பண்ணுங்க. 5 30, 300 0 சரிங்களா. இப்போ மேலே உள்ளது வந்து மணி,
காலையில 5 மணிக்கு எல்லாம் ஒண்ணா ஒலிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு வந்து திருப்பி எல்லாம் ஒண்ணா ரிங் ஆகும். சரி, அப்ப இதோட ஒரு 5 மணி நேரத்தை கூட்டிடுங்க. அப்ப எவ்வளவு வரும்னா 10 AM. காலையில 10 மணிக்கு எல்லாமே ஒண்ணு போல ஒலிக்கும். மார்னிங் 10. ஓகே, இங்க காலை 10 மணி. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, நல்லா ரீட் பண்றீங்க. அந்த 3 கீ பாயிண்ட், அதிகபட்சம், மிகப்பெரிய, மிக நீளமான, இந்த மாதிரி வார்த்தை வந்தா HCF, இந்த வார்த்தை வரல அப்படின்னா LCM. அவ்வளவுதான். அடுத்து ரெண்டாவது சம். 3 மணிகள் 24, 36, 40 வினாடிகள். இங்க வந்து நமக்கு வினாடிகள்ல கொடுத்துருக்காங்க. இடைவெளியை ஒலி அடிக்கின்றன. அவை மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக அடிக்க துவங்கினால் எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒன்றாக ஒலி அடிக்கும்? சரிங்களா? 3 பெல்லு இருக்கு. ஒரு இதுல எல்லாமே ஒண்ணு போல ஒலிக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த 3மே ஒன்னா ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலயும் நமக்கு அந்த அதிகபட்சம், மிகப்பெரிய, மிக நீளமான எந்த வார்த்தையும் வரல. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா LCM தான் பார்க்கணும். 24, 36, 40. நாலாம் வாய்ப்பாடு போடலாமா? ஏன்னா நாலாம் வாய்ப்பாடு எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். 6 நாளா 24, 9 நாங்க 36, 5 நாங்க 40. இதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாடு. 3 6, 3 9, இங்க 10. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு 1 3 5. இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே பொதுவாக டிவைட் பண்ணது. கரெக்டா? அப்ப என்னோட LCM வந்து எல்லாத்தையும் பெருக்கிறது தான். 4 × 3 × 2 × 3 × 5. 2 10. கரெக்டா? 3 9, 9 நாங்க 36. 36 × 10, ஆன்சரு 360 வினாடி, செகண்ட்ஸ்னு வரும். செகண்ட்ஸ் வரும். இது நமக்கு எதுல மாத்திருக்காங்க? மினிட்ல மாத்திருக்காங்க. நிமிடத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? 60ஆல டிவைட் பண்ணிருங்க. 60. அப்ப 6 6 36, 0. இது வந்து நிமிடம், இது வந்து வினாடி. கம்ப்ளீட்டா நமக்கு டிவைட் ஆயிடுச்சு. அப்ப 6 மினிட் அப்படின்னு சொல்லி வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து அதுக்கப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அந்த அலைபேசி கணக்கு. இது வந்து வட்ட வடிவ மைதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வட்ட வடிவ மைதானம் வந்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ABC மூவரும் ஒரு வட்ட வடிவ மைதானத்தில் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் ஓட ஆரம்பிக்கின்றனர். ஏ வந்து ஒரு சுற்றை எப்படி கம்ப்ளீட் பண்றாங்கன்னா 252, 308, 198. இதுதான் அவங்க அந்த சுற்றை கம்ப்ளீட் பண்றது. அவர்கள் மூவரும் எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஆரம்பித்த இடத்தில் சந்திப்பார்கள்? இவங்க 3 பேரும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. எப்போ ஒன்னா வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம LCM தான் பார்க்கணும். எல்லாமே செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 252, 308, 198. சரிங்களா? 2ஆம் வாய்ப்பாடு போடும். 2ஆம் வாய்ப்பாடு போட்டா 2 2, 2 4, மிச்சம் 1, 6 2 12, 15 4. இங்க வந்து 9 2 18, மிச்சம் 1, 9 2 18ன்னு வரும். அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 4 3 12, 3 6, I 3 இது டிவைட் ஆகாது. அதனால இது அப்படி வச்சுக்கலாம். 154. சரிங்களா? அடுத்து இங்க 33. அடுத்து திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டா 1 4, இங்க 154, இங்க 11ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 14ஆம் வாய்ப்பாடு போடலாமா? அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு திருப்பி போடுங்க. 2ஆம் வாய்ப்பாடு போட்டா 7 7 7, 77 2 154. அடுத்து 11. திருப்பி 7ஆம் வாய்ப்பாடு போட்டா 1 11 11. அடுத்து 11ஆம் வாய்ப்பாடு 1 1 1ன்னு வரும். சரிங்களா? இப்படிதான் போடணும் இல்லை, நீங்க டைரக்டாவே 6ஆம் வாய்ப்பாடு, அடுத்து திருப்பி 6ஆம் வாய்ப்பாடு அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பெரிய நம்பர்ல போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா போட்டு விட்டுலாம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க. LCM வந்து 2 × 3, 3 6, 3 6 × 11 7 77. அப்போ 6 6 36 × 77. 6 7 42, மிச்சம் 4, 3 7 21, 25. 6 7 42, மிச்சம் 4, 3 7 21, 25. அப்போ 2 7 7 2. இது எல்லாமே எனக்கு வந்து என்ன அப்படின்னா வினாடி. ஓகேவா? ஆனால் ஆப்ஷனை பாருங்களேன். ஆப்ஷன் வந்து நிமிடமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, மினிட்டா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா 60ஆல டிவைட் பண்ணுங்க.
2772 60ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 24 240 மிச்சம் ஒரு 37 6 36 மிச்சம் ஒரு 12. இப்போ மேலே உள்ளது வந்து நிமிடம், வந்த மீதி வந்து எதை குறிக்கும் அப்படின்னா வினாடியை குறிக்கும். இது வந்து மினிட்டு, இது வந்து செகண்ட்ஸ். அப்போ 46 நிமிடம் 12 வினாடி. 46 12 டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பிஒய்க்யூ கொஸ்டின். ஓகே, ப்ரீவியஸில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இந்த சம் பாருங்க. ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே எல் பிஇ ஹச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 825 675 450 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் 3 அளவுலையும் சரியாக அளக்க தேவைப்படும் அளவு நாடாவின் லார்ஜஸ்ட் நம்பர். இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த 3 நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா 825 675 450 இருக்கு. கரெக்டா? அப்போ 5ஆம் ஏற்பாடு போடுங்க. 4 5 5 மிச்சம் ஒரு 3 6 5 30 மிச்சம் ஒரு 2 5 5 25 4 5 5 மிச்சம் 1 3 5 15 மிச்சம் 2 5 5 25 இங்க 90. திருப்பி 5ஆம் ஏற்பாடு போடுங்க. 3 5 15 மிச்சம் 1 15னா திருப்பி 3 5 15 இங்க 2 5 10 மிச்சம் ஒரு 3 7 5 35 இங்க 1 மிச்சம் 4 8. அதுக்கப்புறம் திருப்பி என்ன போடலாம் அப்படின்னா ஒரு 3ஆம் ஏற்பாடு போடலாம். 11 9 6. இதுக்கப்புறம் இந்த 3ஐயும் பொதுவா எந்த நம்பருமே நமக்கு வகுக்காது. கரெக்டா? அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னா இந்த நம்பர் தான். ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 5 × 5 × 3 5 5 25 25 3 75 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அடுத்த ஒரு சம் பாருங்க. இது இருக்கட்டும், இன்னொரு சம் பார்ப்போம். இந்த சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 36 லிட்டர் 48 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பீப்பாய்களில் உள்ளவற்றை காலியாக்க தேவைப்படும் மிக பெரிய கொள்ளளவு கொண்ட, இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். மிகப்பெரிய. சரிங்களா? ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாகும். மிகப்பெரிய அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப என்னென்ன இருக்கு? 36 48 12ஆம் ஏற்பாடு போடலாம். ஓகேவா? 12ஆம் ஏற்பாடு போட்டால் என்ன வரும்? 12 3 36 இங்க 12 48 12 60. கரெக்டா? எல்லாமே அடுத்தடுத்த நம்பர். 3 12 36 4 12 48 5 12 60. ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு பொதுவாக எதுவுமே போகாது. கரெக்டா? அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 12ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த இது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஒரு சம் பார்ப்போம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கடைசியாக தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா? அதில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது என்ன சொல்றாங்க பாருங்களேன். கலை 168 மில்லிமீட்டர் 196 மில்லிமீட்டர் ரெண்டுமே மில்லிமீட்டர்ல தான் இருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. சரிங்களா? காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரியன்னு வந்துருச்சா? அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 168 196 வரும். கரெக்டா? இப்போ இந்த கடைசி 2 ஜிட்டா பாருங்களேன். ரெண்டுமே எதில் டிவைட் ஆகணும்னா ஃபோர்த் டேபிளில் போகும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 16 ஈர்னாங்க 8 இங்கே 4 16 மிச்சம் ஒரு 3 36 9 36. அடுத்து 7ஆம் வாய்ப்பாடு 6 7 42 7 7 49. இதுக்கப்புறம் இது ரெண்டையும் பொதுவாக எந்த வாய்ப்பாடும் போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 4 × 7 4 7 28ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். சம்ம நம்ம நல்லா ரீட் பண்றோம். ரீட் பண்ண மாதிரி நம்ம சொன்ன கீ பாயிண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா அங்க ஹச்சிஎஃப். அது வரல அப்படின்னா நமக்கு எல்சிஎம். இன்னும் 2-3 சம் பார்ப்போம். ரிமைனிங் வந்து ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்க. இந்த சம் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ரெண்டு இது கம்பைன் பண்ணி இருக்கு. கரெக்டா? 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின்
அதிகபட்ச நீளம். அதிகபட்சம் வார்த்தை வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே எதுல மாத்திருங்கன்னா சென்டிமீட்டர்ல மாத்திருங்க. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து சென்டிமீட்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க. இதே இது மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் மீட்டர்ல மாத்திட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப நமக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இந்த 1 மீட்டருக்கு பதிலாக ஒரு 100 ஆல்ரெடி ஒரு 20 கையில இருக்கு. அப்போ 120 சென்டிமீட்டர். அடுத்து என்ன இருக்கு? 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100. அப்போ 3 மீட்டர் எவ்வளவு வரும்னா 300ன்னு வரும். அப்போ 300 பிளஸ் 60. இன்னொன்று வந்து 4 மீட்டரு. அப்போ 4 × 100 400 சென்டிமீட்டர். இப்போ இது எல்லாத்துக்குமே HCF பாருங்க. ஏன்னா நமக்கு அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்திருக்கு. இப்போ எல்லாத்துலயும் பாருங்களேன் ஒரு 0 இருக்கா? அப்ப டைரக்டா 10ஆல டிவைட் பண்ணிருங்க. எல்லாத்துலயும் ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா 10ஆல போட்டுருங்க. இதே இது 2 0 இருந்துச்சு அப்படின்னா 100ஆல போடணும். இங்க மட்டும் தான் 2 0 இருக்கு. ரிமைனிங் எல்லாத்துலயும் ஒரு 0 தான் இருக்கு. ஓகே. அப்போ 12 36 இங்க 40. அதுக்கப்புறம் என்ன வாய்ப்பாடு போடலாம்? 4ஆம் வாய்ப்பாடு போடலாம். 3 நாங்க 12 9 நாங்க 36 5 நாங்க 40ன்னு வரும். இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே போகாது. அப்ப என்னோட HCF வந்து இது ரெண்டையும் பெருக்குறது தான். இதுதான் என்னோட HCF. என்ன வரும்னா 40ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ இது ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்க. வில்சன் மதன். சரிங்களா? குணசேகரன். இது வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம். ஓகே. அப்போ இன்னும் ஒரு சம் பார்ப்போம். இந்த டிராஃபிக் லைட்னு ஒரு சம் இருக்கும். 3 வெவ்வேறு சாலை கடவுகளில் டிராஃபிக் லைட் ஒவ்வொன்றும் 48 72 இப்போது அவை மூன்றும் 8:20. 8:20க்கு ஒன்னா எல்லாமே பிளிங்க் ஆகுது. சரிங்களா? அப்போ இதுக்கப்புறம் எப்ப 3 ஒன்னா அந்த ஒளிரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இது அதிகபட்சம் அந்த மாதிரி வார்த்தை எதுவுமே வரல. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 48 72 108 108 6ஆம் வாய்ப்பாடு போட்டா இது எல்லாமே 6ஆம் வாய்ப்பாடு போகும். 8 6 40. அதுக்கப்புறம் என்ன போடுங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 4 2 8 6 2 12 9 2 18. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 4 3 6 3 9. அடுத்து திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு போட்டீங்கன்னா 2 1 3. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. 6 2 12 12 3 36 36 2 72 இன்ட்டு 3 6. அப்போ 6 12 மிச்சம் 1 6 42 43 வினாடி. சரிங்களா? இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்கன்னா நிமிடத்துக்கு மாத்துங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். 432 60. 6 எவ்வளவு வரும்னா 42 420 மிச்சம் ஒரு 12 வரும். அப்ப மேல உள்ளது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிமிடம்னு சொல்லுவாங்க. கீழே உள்ளது வந்து வினாடி. அப்போ 7 நிமிடம் 12 வினாடிக்கு அப்புறம் எல்லாமே ஒன்னா ஒலிக்கும். அவங்க நமக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க 8:20. அப்போ இதை அதோட கூட்டி விட்டுருங்க. 7 12. சரிங்களா? அப்போ இங்க ஒரு 12 இங்க ஒரு 27 இங்க ஒரு 8. அப்போ 8 27 12 8 27 12. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அவங்க ஒரு டைம் கொடுத்துருவாங்க. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதை நிமிடம் வினாடிக்கு மாத்திடணும். மாத்தினதுக்கு அப்புறம் வர்ற ஆன்சரை ஆட் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான் லாஜிக். சரிங்களா? இந்த மாடலே நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது போக இதுல இன்னும் ஒரு சில சம்ஸ் இருக்கும். அதை நம்ம செய்யாம விட்டுருப்போம். சரிங்களா? இந்த இதெல்லாம் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா எல்லாம் இந்த இதெல்லாம் அவ்வளவுதான் கான்செப்ட். ரீட் பண்ணி பாக்குறீங்க. அந்த கீ பாயிண்ட் வந்தா HCF இல்லைன்னா எல்சிஎம். அதே மாதிரி தான் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஓகே. அதனால அது ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு சம் பார்த்துக்கலாம். என்ன சொல்றான்னு பாருங்க. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். சரிங்களா? ஒரு லைப்ரரியன் இருக்காரு. அவங்ககிட்ட என்னென்ன புக் இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் புக் வந்து 175, சயின்ஸ் புக் வந்து
245, மேக்ஸ் புக் வந்து 385 இருக்கு சரிங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்துள்ளார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கை வந்து என்ன பண்றேன்னா ஒரு பெட்டியில அப்படியே அடிக்கிட்டு வரேன் சரிங்களா. இப்ப அடிக்கிட்டு வந்தா எத்தனை பெட்டி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருப்பாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் இன் ஏ பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள 3 சப்ஜெக்ட் அடிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது இங்கிலீஷ் புக் எவ்வளோ இருக்கும், சயின்ஸ் எவ்வளோ இருக்கும், மேக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா. ஒரு பாக்ஸுக்குள்ள டோட்டலா எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகபட்சம்னு வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்ப என்ன பார்க்கணும்னா ஹச்சிஎஃப் பாருங்க ஃபர்ஸ்ட். 385 5ஆல டிவைட் பண்ண என்ன வரும், 3 5 15 மிச்சம் 2, 5 5 25, 4 5 20 மிச்சம் 4, 45னா 95 45, இங்க 7 5 35 மிச்சம் 3, 7 5 35. அடுத்து ஒரு 7ஆல டிவைட் பண்ணுங்க, 5 7 11. இதுக்கப்புறம் நம்ம பொதுவா டிவைட் ஆகாது கரெக்டா. அப்ப என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 5 × 7 35. இப்போ மொத்தமா எனக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 35 பாக்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு பெட்டியிலும் மொத்தம் எத்தனை புக் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை புக் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது கேட்டாங்க அப்படின்னா டிவைட் பண்ணிருங்க. 175 இருக்கா, இதை நம்மளோட ஹச்சிஎஃப் ஆல டிவைட் பண்ணிருங்க. அப்ப எவ்வளவு வரும்னா 35 × 5 வந்து 175, 5 5 25 மிச்சம் 2, 3 5 17. அப்போ இங்க 5. அடுத்து சயின்ஸ் 245 × 35, இதோட ஒரு 70 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இதோட ஒரு 2 கூட்டிக்கோங்க, அப்போ 7ன்னு வரும். அடுத்து 385, மேக்ஸ் வந்து 385, இதை 35ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 1 மிச்சம் ஒரு 3, திருப்பி ஒரு 1, அப்போ 18 23. அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எத்தனை புக் வச்சிருப்பாங்கன்னா 23 புக் வச்சிருப்பாங்க சரிங்களா. இது வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம்மு ஓகேவா. ஸோ வகை கணக்குகள் வந்து நமக்கு அவ்வளோதான் சரிங்களா. இதில் அந்த ஷார்ட்கட் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அந்த கீ பாயிண்ட் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது பார்த்து வச்சுட்டா இதில் என்ன சம் நம்ம கேட்டாலும் செஞ்சிடலாம் சரிங்களா. ஹோம்ஒர்க் ஒரு சில சம் கொடுத்துருப்போம், அதை சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்த இதில் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.